திஷா வீட்டுக்கு தண்ணி வரலையா அப்படின்னு கேட்குறா யாரோ ஒரு க்ரௌட்லேருந்து ஒருத்தர். அதுக்கு உதயநிதி பதில் சொன்னார், அங்கே மட்டும் வரும், காரணம் என்னென்னா அதுக்கு காரணங்கள் சொல்லி இது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னார். அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறது, உலக மகா தவறு. அப்படியே நான் வாதத்துக்காக கேட்கிறேன், திஷாவை பற்றி பேசுவதுக்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவை? அவர் எதிர்கட்சி தலைவர், அந்த அம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? அந்த அம்மா தனிப்பட்ட முறையிலே யாரும் ஒன்றும் பேசலாம், வீட்டுக்கு தான் சொன்னார். இப்போ சென்னைக்கு கூட வீராணம் தண்ணி வருது, என் வீட்டுக்கு தண்ணி வரல. போராடுற மக்கள் என்ன பண்ணாங்க, கோஷம் போடும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வரும். நான்லாம் சேர்மனாக 20 வருஷம் இருந்தோம், தண்ணி கிடைக்கலன்னா அவங்க வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வந்துடும், எங்கள் வீட்டுக்குலாம் வராது அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஆவேசத்தில் பேசுவது வாடிக்கை. இதெல்லாம் அரசியலில் பக்குவம் போட்டிருந்து போராட்டங்கள் நடத்தி அரசியல் நடத்தி ஆட்சிக்கு வந்திருந்தால் அதெல்லாம் புரியும். திமுகவினருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய வீட்லேயே அவர் பேசுனதை போட்டு காட்டும். தேவையில்லாமல் அவதூறாக பெண்களை பற்றி ஆபாசமாக திமுகவினருக்கு எல்லாருக்கும் இதே வேலை தான். கொச்சையாக கேவலமாக அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, ஒரு எம்எல்ஏவாக நிற்கிற கூட தகுதி கிடையாது, சட்டசபைக்குள்ள தகுதியே கிடையாது. இவ்வளவு வக்கிரமத்தை மனதில் வச்சுக்கொண்டு இவரெல்லாம் ஆட்சியில் இருந்தப்போ எவ்வளோ வக்கிரமாக செயல்பட்டிருப்பாங்க, திரைமறைவில் எவ்வளோ வக்கிரமாக செயல்பட்டிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ வக்கிரத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாம் ஆட்சி நடத்திருக்கோ இல்லை இது இருக்கோ எந்த தகுதி இல்லைன்னா மக்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.